ஹலோ ஆல், நான் ஜெயசங்கரன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா, கொஞ்சம் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக். அது மட்டும் இல்லாம தமிழர்களா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த டேஸ் கணக்கிட்டு அதை எப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு டாபிக்கா தான் இருக்க போது. அந்த டே தான் திருவள்ளுவர் இயர், அதாவது திருவள்ளுவர் டே. இந்த விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த திருவள்ளுவர் இயர்னா என்ன சொல்லி பார்ப்போம். இந்த திருவள்ளுவர் இயர் இல்லைன்னா வள்ளுவர் இயர், வள்ளுவர் வருடம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடக்கூடியது என்னன்னா, தமிழ் நாட்காட்டி முறையில இருக்கக்கூடிய ஒரு வகையான நாட்காட்டி முறையா இப்போது கூடிய, அதாவது சென்ற நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்டு முறைப்படுத்தப்பட்ட ஒரு முறை தான் இந்த திருவள்ளுவர் இயர் கணக்கீடுங்கிறது. ஒவ்வொரு கலாச்சாரங்களுக்கும் ஒவ்வொரு வகையான நாட்காட்டி முறைங்கிறது இருக்கதான் செய்யுது. அதாவது கேலண்டர் மெத்தட்ஸ் அப்படி இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி பார்த்தோம்னா தமிழ் பீப்புளுக்கு ஒரு அபிஷியலி ரெகனைஸ்டு தமிழ் கேலண்டர் இந்த திருவள்ளுவர் இயரும் ஒன் ஆஃப் தி கேலண்டர்ஸ் அமைஞ்சிருக்கு. நம்ம பார்த்துருப்போம், முன்னாடி 60 வருட கணக்கீடு முறையில தமிழ் கேலண்டருங்கிறது இருக்கதான் செய்யுது. அது சாஸ்திர ரீதியான கேலண்டரா கணிக்கப்படுது. அதே சமயம் பார்த்தோம்னா தமிழர்களோட வாழ்வாங்கு முறையாகவும், அதே சமயம் திருவள்ளுவர் பிறந்த ஆண்டா கருதப்படக்கூடிய 31 BCE, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் திருவள்ளுவர் வாழ்ந்ததா கணக்கிடப்படுது. அந்த வாழ்நாள் கணக்கீடுல இருந்து அவரோட வாழ்நாள் அடிப்படையா வச்சு கணக்கக்கூடிய நாட்காட்டி தான் திருவள்ளுவர் இயர் அப்படி சொல்லி தெரிவிக்கிறாங்க. இந்த திருவள்ளுவர் இயர்ங்கிறது அபிஷியலி ரெகனைஸ்டா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிங்கிறது அபிஷியலி ரெகனைஸ் பண்ணுது திருவள்ளுவர் இயர்ங்கிறது. இந்த கணக்கீடு முறைங்கிறது யார் அடிப்படையா வச்சு கணக்கிட்டு திருவள்ளுவர்ங்கிறது வேற யாரும் இல்லை, இவர் தமிழ் போயிட் அண்ட் பிலாசபரா இருக்கக்கூடியவர். இவர் தான் திருக்குறள் எழுதியவரை நம்பப்படுகிறதா இருக்கு. அதான் இவர் தான் திருக்குறள் எழுதினாரு. இப்படி திருக்குறள் எழுத ஒரு உன்னதமான மனிதர் ஆண்டை கணக்கீடா வச்சு நம்ம கணக்கீடு சொல்றதா திருவள்ளுவர் வருடத்துக்கான முறையா கருதப்படுது. இவரோட வருடம் பாத்தீங்கன்னா 31 BCE தான் இவர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடப்படுது. இந்த 31 BCE இருக்கிறதுனால இப்ப இருக்கிற கிரிகோரியன் இயர் கணக்கீடு, அதாவது கிரிகோரியன் கேலண்டர் முறைப்படி பார்த்தோம்னா இது 2025ஆம் ஆண்டு. ஆனா இதே திருவள்ளுவர் ஆண்டு கணக்கீடு பண்ணி பார்த்தோம்னா எந்த ஒரு கிரிகோரியன் கேலண்டரோட 31 ஆண்டுகளை சேர்த்தீங்கன்னா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டுக்கான வருடமா இருக்கக்கூடியதா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்ப இது 2025. ஆனா இதுவே நீங்க 31 ஆண்டுகள் சேர்க்கும் போது இது 2056ஆவது வருடமா திருவள்ளுவர் ஆண்டுல கருதப்படுது. அதாவது இந்த ஆண்டு 2025ங்கிறது திருவள்ளுவர் ஆண்டின்படி 2056 அப்படிங்கிறதா சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் இது ஹிஸ்டரி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா திருவள்ளுவர்ல இருந்தா இது ஸ்டார்ட் ஆகுது. அதாவது திருவள்ளுவர் பாத்தீங்கன்னா இவர் ரொம்பவே தனிச்சிறப்புடைய ஒரு புலவராக கருதப்படுறாரு. அது மட்டும் இல்லாம தமிழ் மொழிக்கு உரித்தான சிறப்புகளை இவரோட ஒர்க்ஸ்னால இவர் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கருதுறாங்க. தமிழ் ஸ்காலர்ஸ் எல்லாருமே இவர் ஆகச்சிறந்த மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் போயிட்டா இருக்காரு. அதாவது வரலாற்றை தனி இடம் பெற்றதா தனி சிறப்பு மிக்க ஒரு புலவர் அமைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரை குறிப்பிடுறாங்க. அதே சமயம் பார்த்தோம்னா இவரோட ஒர்க்கா இருக்கக்கூடிய திருக்குறளும் பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில் எழுதப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நூலாகவும், அதே சமயம் இது உலக பொதுமறையா மற்ற எல்லா மொழிகளிலும் கருதப்படுறதுனால ரொம்ப உன்னதமான ஒரு புலவரா கருதப்படுறாரு. அதனாலதான் திருவள்ளுவர் கணக்கிட்டு இந்த திருவள்ளுவர் ஆண்டுங்கிறது கணக்கிடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தமிழ் ஸ்காலர்ஸ்க்கு மத்தியில மிகப்பெரிய பரவலான ஆக்கமான கருத்தை அமைஞ்சிட்டு இருந்துச்சு. இதனால பார்த்தோம்னா 1935ஆவது ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி பார்த்தோம்னா காளி சிவகண்ணு சுவாமி பிள்ளை, அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ வி சுப்பையா, இவங்க 2 பேரும் சேர்ந்து திருவள்ளுவர் நாள் அப்படிங்கிற ஒரு நாள் கொண்டாடப்பட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன் பாஸ் பண்றாங்க. ரிசர்வேஷன்னா தீர்மானம், தனி தீர்மானத்தை இவங்க பாஸ் பண்றாங்க. இவர்களுடைய சீரிய முயற்சினாலதான் இந்த திருவள்ளுவர் டே செலிப்ரேட் பண்ணும். அதுக்காக திருவள்ளுவர் டே அசோசியேஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் செய்யப்படுது. அது மூலமா தமிழ்நாடு மற்றும் உலகம் எங்கிலும் திருவள்ளுவர் டேக்கான செலிப்ரேஷன் செய்யப்படணும், அதுக்கான முயற்சிகள் ஏற்படுத்தப்படுது. அதுக்கான அடுத்த நிகழ்ச்சியா என்ன ஆகுதுன்னா 17 மற்றும் 18 மே 1935ஆவது ஆண்டுல சென்னை பச்சையப்பன் கல்லூரியில மறைமலை அடிகளார், TP மீனாட்சி சுந்தரம், அதுக்கப்புறம் திருவிக கல்யாண சுந்தரனார் இவங்க எல்லாரோட முன்னிலையிலையும் இந்த திருவள்ளுவர் தினம்ங்கிறது கொண்டாடப்படுது. இந்த திருவள்ளுவர் தினம்ங்கிறது படிப்படியா அது கொண்டாடப்படுற நிலைங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும்போது 1954ஆவது வருஷத்துல KP ரத்னம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு தமிழீழத்தை சேர்ந்த தமிழ் ஸ்காலரும் பொலிட்டிஷியன் இருக்கக்கூடிய இவர் மறுபடியும் செலிப்ரேட் பண்ணணும், இந்த திருவள்ளுவர் தினத்தை நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ண கொண்டாடணும் அப்படிங்கிற விதத்துல தமிழ்நாடு, அதுக்கப்புறம் வெளிநாடுகளா இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா மற்றும் மியான்மர்ல கூட இந்த தினங்களை கொண்டாடுறதுக்கான முயற்சிகளை ரொம்பவே சிறப்பா செஞ்சிருக்காரு. அடுத்து இந்த திருவள்ளுவர் தினம்ங்கிறது எப்படி ஜனவரி மாசத்துக்கு மாற்றி அமைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற வரலாற பார்ப்போம்.
முதல்ல பார்த்தோம்னா ஜனவரி மாதத்துல வரக்கூடிய தை 1ஆம் தேதி இதுதான் பொங்கல் திருநாளா தமிழர்கள் கொண்டாடுறாங்க. இந்த பொங்கல் திருநாள் தான் தமிழர் திருநாள் அப்படிங்கிற பேர்ல தமிழர்கள் வந்து மிகச்சிறப்பா வந்து உலகளாவிய அளவில் கொண்டாடிட்டு வராங்க. அதாவது தமிழர்கள் அவங்களோட மொழிக்கான உணர்வாகவும் அந்த மொழிக்கான அடையாளத்தாக இருக்கக்கூடிய அவங்களோட நிலப்பகுதியான தமிழ்நாட்டையும் குறிக்கக்கூடிய வகையில தான் இந்த பொங்கல் திருவிழாங்க அமைஞ்சிருக்கு. இந்த பொங்கல் திருவிழா 4 நாளாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகையா அமைஞ்சிருக்கு. இந்த பொங்கல் திருவிழா எல்லா நாளுமே அவங்க தமிழர் திருநாளா கருதி உலகளாவிய அளவுல தமிழர்கள் வந்து கொண்டாடிட்டு வராங்க. இது மாதிரியான பொங்கல் திருவிழால தான் திருவள்ளுவருக்கும் மிகச்சிறந்த மரியாதை கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி நினைச்ச KRP விஸ்வநாதன் பிள்ளை அவர்கள், இவர் வந்து திருச்சிராப்பள்ளியை சார்ந்தவராக இருக்காரு. இவர் மிகப்பெரிய தமிழ் ஸ்காலரா இருக்காரு. இவர் என்ன பண்றாரு, திருச்சி வானொலி நிலையத்துக்கும் KA ரத்னம் அவர்களுக்கும் வந்து 1954ஆம் ஆண்டு கடிதம் எழுதுறாரு. திருவள்ளுவர் தினம்ங்கிறது தை மாதத்தை கொண்டு வர வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆசைப்படுறாரு. முக்காவாசி பார்த்தோம்னா திருவள்ளுவர் தினம்ங்கிறது வைகாசி அனுஷம் அந்த நட்சத்திரத்தை தான் வந்து வரப்படுது, அமையப்படுது. இந்த வைகாசி அனுஷம்ங்கிற நட்சத்திரம் வந்து ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு நாட்களும் மாறி மாறி வரக்கூடியதா அமைஞ்சிருக்கும். அதனால ஒரு குறிப்பிட்ட டேவா வந்து செலிப்ரேட் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்ப தீபாவளிங்கிறது வருஷத்துல எல்லா நாட்களும் மாறி மாறி வரக்கூடியதா அமைஞ்சிருக்கும். இந்த அக்டோபர் நவம்பர் இந்த மாசங்கள்ல மாறி மாறி அமைஞ்சிருக்கூடியதா அமைஞ்சிருக்கும். ஆனா பார்த்தோம்னா பொங்கல் மட்டும் கரெக்டா வந்து ஜனவரி 14ஆம் தேதி 15ஆம் தேதி 16ஆம் தேதி இப்படி சொல்லிட்டு அமைஞ்சிருக்கும். இதே மாதிரி வந்து எப்படி பொங்கல் ஸ்டாண்டர்டா வந்து ஒரே நாள்ல வந்து அமைதோ அதே மாதிரி திருவள்ளுவர் நாளையும் ஒரே நாள்ல அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதியை வந்து திருவள்ளுவர் தினமா கருதி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு 1966ஆம் ஆண்டுல கொண்டு வராங்க. இது கவர்மெண்ட் ஹாலிடேவா அறிவிக்கப்படுது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 1971ஆம் ஆண்டுல வந்து இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு ஜூன் 1ஆம் தேதியா மாத்துறாங்க. அடுத்து இந்த திருவள்ளுவர் ஆண்டுக்கான முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். பல்வேறு வகையான நாட்காட்டிகளை தமிழர்கள் வந்து காலங்காலமா பயன்படுத்திட்டு தான் வராங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா விக்ரம் சாம்வட் கேலண்டர். இந்த கேலண்டர் வந்து தீபாவளி திருநாள்ல தன்னோட முதல் நாளா கருதி கொண்டாடப்படக்கூடியதா அமைஞ்சிருக்கு விக்ரம் சாம்வட் கேலண்டர். இது வட இந்தியாவில முக்கியமா பரவலாக கொண்டாடக்கூடிய கேலண்டரா இருக்கு. இந்த தமிழ்நாட்டிலையும் சிலவங்க பின்பற்றி இருக்காங்க. அதுக்கடுத்து கலியுக கேலண்டர். இந்த கலியுக கேலண்டர் கலியுகம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து வரக்கூடிய கேலண்டரா அமைஞ்சிருந்து இது சித்திரை 1ஆம் தேதியா வந்து கொண்டாடக்கூடிய கேலண்டரா அமைஞ்சிருக்கு. இது 60 வருடங்கள் கொண்ட ஒரு நாட்காட்டி சுற்றா அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கேலண்டரா இருக்கு. இது மாதிரியான கேலண்டர்கள் தமிழர்கள் கொண்டாடினாலும் இது தமிழர்களுக்கான ஒரு கேலண்டரா இருக்கான்னு சொல்லி கேட்டா இல்லைங்கிறதுதான் வந்து உண்மையான நிதர்சனமான உண்மையா அமைஞ்சிருக்கு. ஏன்னா இது தமிழர்களுக்குனே உருவாக்கப்பட்டதா, அதாவது தமிழர்களுக்கு மட்டுமே வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு கேலண்டர் மாதிரி அமைஞ்சிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படி இல்லை. அதுக்கான முக்கியத்துவத்தை தான் திருவள்ளுவர் கேலண்டருங்கிறது, அதாவது திருவள்ளுவர் வருடங்கிறது குறிப்பிட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் வந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க. எப்படி வட இந்தியாவுக்கு விக்ரம் சாம்வட் கேலண்டர் இருக்கும், கேரளாவுக்கு கொல்லம் நாட்காட்டி அப்படின்னு சொல்லி கொல்லம் கேலண்டருங்கிறது நடைமுறையில இருக்கும், அதே மாதிரி தமிழர்களுக்கு இந்த திருவள்ளுவர் ஆண்டுங்கிறது ஒரு நல்ல நாட்காட்டியா வந்து அமையப்பெறுது. இதுக்கான முக்கியத்துவம் தமிழர்களும் உணர ஆரம்பிக்கிறாங்க. மறைமலை அடிகள் அவர்கள் வந்து திருக்குறள் எழுத திருவள்ளுவர் ஆண்டாக கருதப்படுறது, அதாவது அவர் பிறந்த வருடமாக கருதக்கூடியது வந்து 31 BCE அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாரு. அதாவது 31 BC ஏசு கிறிஸ்து பொறுக்கிறதுக்கு 31 வருடங்கள் முன்னாடிதான் வந்து திருவள்ளுவர் அதாவது பிறந்ததா கன்சிடர் பண்ணப்படுது. இந்த மாதிரி வருடங்கள் தான் வந்து மறைமலைகள் சொன்னதை வச்சுதான் பல தமிழ் ஸ்காலர்ஸும் 31 BCE தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைப்பாட்டுக்கு வராங்க. இதை அடிப்படையாக வச்சுதான் திருவள்ளுவர் ஆண்டுகள் கணக்கிடப்படுது. இந்த மாதிரி திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுறதுக்கு வந்து முக்கியமான இன்னொரு அங்கீகாரம் தேவைப்படுறது கவர்மெண்டல் அங்கீகாரம். அதாவது கவர்மெண்ட் வந்து அரசு வந்து தன்னோட அங்கீகாரத்தை வந்து இந்த திருவள்ளுவர் ஆண்டு கணக்கெடுக்க கொடுக்கப்பட வேண்டியதா இருக்கக்கூடியது. இதுக்காக என்ன பண்ணப்படுதுன்னா திரு கருணாநிதி அவர்களோட அரசாங்கம் அமைச்ச சமயத்துல வந்து இதுக்கான முக்கிய அங்கீகாரமா திருவள்ளுவர் ஆண்டுகள் கணக்கிடப்பட்டு அதை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற சீரிய முயற்சி வந்து மேற்கொள்றாங்க. இதுக்கு அடுத்த மிகப்பெரிய மேஜரான சேஞ்சஸ் எப்போ ஏற்படுதுன்னா 1971ஆம் ஆண்டுல வந்து கவர்மெண்ட் கெசெட்ல வந்து திருவள்ளுவர் ஆண்டுங்கிறத மென்ஷன் செய்யப்பட்டு அதுக்கு வந்து திருவள்ளுவர் டேங்கிறது ஒரு ஹாலிடேவா அறிவிக்கப்படுது. 1972 முதல் அது அமலுக்கு வருது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 1981ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற உலக அளவிய தமிழ் சங்கத்துல வந்து திரு MG ராமச்சந்திரன், அதாவது அப்போது இருந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் என்ன அறிவிக்கிறாருன்னா இந்த மாதிரி திருவள்ளுவர் ஆண்டும் திருவள்ளுவர் நாளும் வந்து கொண்டாடப்படணும். திருவள்ளுவர் ஆண்டுங்கிறது இனிமேல் வரக்கூடிய எல்லா கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸும் மென்ஷன் செய்யப்பட்டு அது ஒவ்வொரு வகையிலும் குறிப்பிட்டு தரணும் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிடுறாரு. இது மூலமா தமிழர்களுக்கு திருவள்ளுவர் ஆண்டுங்கிறது ஒரு தனிச்சிறப்புடைய கேலண்டரா வந்து மாறுது. அதே சமயம் ஒவ்வொரு அபிஷியல் டாக்குமெண்ட்ஸ்லையும் எது எப்படி கிரிகோரியன் கேலண்டருக்கான மென்ஷனிங் வந்து டேட்டா அமையுதோ அதே மாதிரி திருவள்ளுவர் ஆண்டுக்கான டேட்டும் வந்து மென்ஷன் செய்யப்படுது. திருவள்ளுவர் ஆண்டுக்கான வருடமும் மென்ஷன் செய்யப்படுது. இப்போ எக்ஸாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் 2025 கிரிகோரியன் ஆண்டு கணக்கீடு, அதுவே வந்து திருவள்ளுவர் ஆண்டுக்கும் ஒரு கணக்கீடு சொல்லிட்டு வருது மாதிரி இது மாதிரி அமைச்சுக்கிட்டே தான் வருது. இதே மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து திருவள்ளுவர் வருஷத்தை பத்தி நம்ம வந்து எப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடப்படுறாங்க, இதுக்கான வரலாறு என்னன்னு சொல்லி பார்த்தோம். மீண்டும் நாளைக்கு வேற ஒரு தகவலோட வந்து உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.